அமைப்பில் ஒவ்வொரு செல்லும் அதற்குரிய பணியை எந்த பிழையில்லாமலும் சரிவரச் செய்கின்றது. இந்த வழியில் முட்டையானது நேராக தாயின் கருவறைக்கு முன்னேறுகிறது. முட்டையானது கவனத்துடன் 24 மணி ஆயுள் காலத்துடன் கொண்டு செல்லப்படுகிறது. முட்டை செல் 24 மணி நேரத்திற்குள் செழுமையாக்கப்படவில்லையானால் செல் இறந்துவிடும். செழுமைப்படுத்த செல்லிற்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுகின்றது. அது ஆண் உறுப்பிலிருந்து வெளியாகும் விந்துவாகும். விந்துவின் உருவ வரைபடம். விந்துவின் பணியானது ஆணின் மரபணுக்களை பெண்ணின் மரபணுக்குள் எடுத்துச் செல்வது. இதனை நெருக்கமாக சோதனை செய்யும் போது இது பார்ப்பதற்கு ஒரு இயந்திரம் போல் தோற்றமளிக்கிறது. இதன் முன்பகுதி ஒரு உலோக கவசம் போல் காட்சியளிக்கின்றது. கவசத்தை அடுத்து 2 அடுக்குகள் உள்ளன. இரண்டாவது அடுக்கில் 23 குரோமோசோம்கள் ஆணை சார்ந்தது. ஒரு மனிதன் வெளிப்பட ஆணின் 23 குரோமோசோம்களும் பெண்ணின் முட்டையில் உள்ள 23 குரோமோசோமுடன் ஒன்றுபட வேண்டும். இந்த கவசம் மரபணுக்களை பயணத்தின் அபாயத்திலிருந்து பாதுகாக்கின்றது. விந்துவின் உருவ வரைபடத்தில் இன்னும் பல அதிசயங்கள் இருக்கின்றன. விந்துவின் மையப்பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம் உள்ளது. இந்த இயந்திரத்தினுடைய இறுதி பகுதி விந்துவின் வால் பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. விந்துவின் மையப்பகுதியில் ஒரு இயந்திரம் உள்ளது. அது வேலை செய்ய ஃபியூல் அதாவது சக்தி தேவைப்படுகிறது. விந்துவை சுற்றி ஃப்ரக்டோஸ் எனும் திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. இத்திரவம் முழு பயணத்திற்கும் ஃபியூலாக அதாவது சக்தியாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வடிவமைப்பை உருவாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். விந்துவானது விரைவாக கருமுட்டையை மோதுகிறது. விந்துவினுடைய நீளமும் பயண தூரமும் கணக்கிடப்படும் போது அதன் வேகம் ஸ்டீம் போட் அதாவது வேகப்படகிற்கு ஈடாக இருக்கிறது. விந்துவில் உள்ள இந்த அற்புதமான இயந்திரம் மிகச் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படுகிறது. ஆணின் விதைப்பைதான் விந்து உற்பத்தி மையமாகும். விதைப்பையில் உள்ள 2 பந்துக்களை சுற்றிலும் 500 மீட்டர் நீளமுள்ள மிக நுண்ணிய குழாய்கள் உள்ளன. இந்த நுண்ணிய குழாய்களின் வேலையானது ஒரு நவீன தொழிற்சாலையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட்டிற்கு ஒப்பாகும். விந்தணுவினுடைய கவசம், இயந்திரம் மற்றும் வால் பகுதிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு வடிவம் பெறுகிறது. உண்மையிலேயே இந்த இயந்திரம் நம்மை அதிசயிக்க வைக்கிறது. இந்த உண்மையின் கட்டத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி இந்த நினைவில்லாத செல்களுக்கு பொருத்தமான முறையில் விந்துவை உருவாக்க தெரியும்? உண்மையாதெனில் அதற்கு தாயினுடைய உறுப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த செல்களுக்கு கவசம், வால்பகுதி மற்றும் எஞ்சினை எவ்வாறு உருவாக்க தெரிந்தது? எந்த அறிவை பயன்படுத்தி அவைகள் ஒரு இயந்திரமாக பொருத்தமான முறையில் உருவெடுத்தன? விந்துவிற்கு
ஃப்ரக்டோஸ் எனும் திரவம் அதாவது ஃபியூல் தேவை என்பது அச்செல்களுக்கு எப்படி தெரியும்? என்ஜினை வடிவமைப்பது இயந்திரம் ஃப்ரக்டோஸ் மூலம் வேலை செய்கிறது என்பதை எப்படி கற்றுக்கொண்டது செல்? மனித இனத்தின் தொடர்ச்சிக்காக விந்து மற்றும் திரவம் அல்லாஹ்வால் திட்டமிட்டு படைக்கப்பட்டுள்ளது என்பதே இந்த கேள்விகளுக்கு பதில். விந்து செல்கள் தந்தையிடமிருந்து உற்பத்தியாகின்றன, ஆனால் அதன் செயல்பாடுகள் தாயின் உடலில்தான் நிகழ்கிறது. மனித வரலாற்றில் எந்த ஒரு விந்துவும் தாயின் கருவறையை அடைந்த பிறகு தன் பணியை முடித்து கொண்டு பிறகு தந்தையிடம் திரும்பாது. அந்த விந்துவானது என்ன செய்தது, என்ன பிரச்சனைகளை சந்தித்தது, அல்லது அதன் பணி எவ்வாறு இருந்ததென்று அதற்கு தெரியாது. ஒவ்வொரு ஆணின் உடலில் உள்ள ஒவ்வொரு விந்தணுவும் வெவ்வேறான வடிவமுடையவை. விந்து மரபணுக்களை தந்தையிடமிருந்து தாயின் உடலுக்கு எடுத்து செல்வதென்பது எப்படி தெரியும்? எல்லா விந்தணுக்களுமே தாயினுடைய கருவறையை சென்றடைவதில்லை. ஒரே ஒரு விந்தணு மட்டுமே தாயின் கருவறையை சென்றடைகின்றது. தாயின் கருவறையானது பலம் வாய்ந்த சுவரை கொண்டது. அச்சுவற்றை துளைத்துத்தான் விந்து உள்ளே செல்ல முடியும். எப்படி விந்து சுவரை துளையிட முடியும்? சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதற்காக இறைவன் அக்கவசத்தின் பின்பகுதியில் வேதியியல் ஆயுதங்களை நிறுவியுள்ளான். இது நம் அறிவிற்கு எட்டுமா? ஒரே நேரத்தில் இது எவ்வாறு நிகழ்கிறது? எப்படி ஒவ்வொரு பகுதியும் தத்தமது பணியை தெரிந்து செய்கிறது? எப்படி ஏக இறைவன் அல்லாஹ் இந்த பணிகளை ஒவ்வொரு பகுதிக்கும் வழங்கியுள்ளான்? அது எவ்வாறு தத்தமது பணிகளை செய்கின்றது? இவையெல்லாம் அல்லாஹ்வின் தெளிவான அத்தாட்சியாகும். விந்துவின் உருவ வரைபடமானது இறைவனின் படைப்பிலுள்ள வியக்கத்தக்கதொரு திட்டமாகும். உண்மையாகவே அல்லாஹ் திருக்குர்ஆனில் விந்துவை பற்றி தெளிவாக கூறியுள்ளான். சிறப்பு கவனத்தையும் செலுத்துகின்றான். இதோ அல்லாஹ் கூறுகின்றான், கேளுங்கள். نحن خلقناكم فلولا تصدقون أفرأيتم ما تمنون أأنتم تخلقونه أم نحن الخالقون உங்களை படைத்தோம், எனவே நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டாமா? அன்றியும் நீங்கள் கர்ப்பத்தில் செலுத்துகின்ற விந்தை நீங்கள் பார்த்தீர்களா? அதனை குழந்தையாக நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் அதனை படைக்கின்றோமா? சூரத்துல் வாக்கியா அத்தியாயம் 56 வசனங்கள் 57 முதல் 59 வரை. விந்துவின் கடின பயணம். தாயின் கருவறையில் ஒரு நேரத்தில் 250 மில்லியன் விந்துவானது செலுத்தப்படுகிறது. அந்த விந்துவானது தாயின் உடலை அடைந்தவுடன் அவைகள் தானாகவே அபாயத்தை எதிர்கொள்கின்றன. பாக்டீரியாவுடன் சண்டையிடுவதற்கென தாயின் மறு உற்பத்தி உறுப்பினுள் அமிலக்கலவை ஒன்று உள்ளது. இந்த அமிலக்கலவை விந்துவிற்கு உகந்ததல்ல. ஏனெனில் அக்கலவை விந்துவை நாசப்படுத்திவிடும். சில நிமிடத்திற்குள் தாயின் கருவறை சுவற்றை சுற்றிலும் பல லட்சக்கணக்கான இறந்த விந்தணுவானது மூடப்பட்டிருக்கும். சில மணி நேரம் கழித்து 250 மில்லியன் விந்தணுக்களும் கொல்லப்பட்டுவிடும். இந்த அமிலக்கலவை தாயினுடைய கருவறைக்குள் நுழையும் விந்துக்களை கொல்ல பயன்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் செழுமைப்படுத்துதல் நிகழவில்லை. விந்தணுவை படைத்த அல்லாஹ் அது தாயின் கருவறையில் சந்திக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை ஒன்றையும் உருவாக்கியுள்ளான். ஆணின் உடலிலிருந்து விந்துவானது உற்பத்தியாகும் அதே நேரத்தில் ஒரு அடிப்படையான கூட்டுப்பொருள் திரவத்துடன் சேர்க்கப்படுகின்றது. அதில் விந்து உள்ளடங்கியிருக்கிறது. இக்கூட்டுப்பொருள் அதாவது ரசாயன பொருள் தாயின் கருவறையில் உள்ள அமில பகுதியை நீக்கிவிடுகிறது. பிலோப்பியன் டியூப் வழியாக விந்தணுவானது ஒரே மாதிரியான திசையில் பயணம் செய்கிறது. ஆனால் அவைகள் சரியான திசையை எவ்வாறு கண்டுபிடிக்கின்றன? எவ்வாறு அவைகள் கருமுட்டையை அடைகின்றன? அவைகள் முட்டையை சென்றடைய ஒரு சிறந்த உயிரியல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது.
அதாவது முட்டையானது ஒருவிதமான வேதியியல்